கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கல்ல பத்திரம் அந்த இதை நான் வெளியே சொல்லிச்சுல. அவங்க கோயிலுக்கு செஞ்சுட்டு வராங்க. கோயிலுக்கு என் கோயில் தானே, எனக்கு கோயில் உரிமை உண்டு. பிக் பாஸுக்கு போயிட்டு வந்தாப்புல ஜிபி முத்துன்ற பேரையே பெருசா கேட்காம இருந்தோம். ஆனா இப்ப நம்ம கேட்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளவு நாளா ஒரு காமெடினா, ஒரு கோமாளியா, ஜோக்கரா அவரை பார்த்தவங்கலாம் இன்னைக்கு அவரை ஒரு நீதிக்காக போராடுற ஒரு ஆளா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த வடிவேல் காமெடியில ஒண்ணு வரும் தெரியுமா, என் கிணத்த காணா வட்ட கிணறு வத்தாத கிணறு ஆட்டையை போட்டு பணமரத்தை நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க, ஆதாரத்துக்கு என் கிணறு வெட்டின ரசீது இருக்கு, நான் சுப்ரீம் கோர்ட் வர போவேன் அப்படின்னு போவாப்ல. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ஜிபி முத்து அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்காப்ல. தெருன்னு ஒரு தெரு இருந்துச்சு, எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவோட ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு அவர் கத்திட்டு இருக்காப்ல. என்னன்னா அந்த ஊர் மக்களையே எதிரா திருப்பி விட்டாங்க அந்த ஆள் மேல. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி, அதாவது ஜிபி முத்தோட சொந்த ஊரான உடங்குடியில கீழத்தெரு அப்படின்ற ஒரு தெரு இருக்கு. அந்த தெரு பாத்தீங்கன்னா இருந்த இடத்தையே முழுசா ஆக்கிரமிச்சு செவரு கட்டுறது, அப்புறம் கோவில் பாத்தீங்கன்னா இருந்த கோவிலுக்குன்னு உள்ள இடத்தை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி கோயிலை கட்டுறது, இந்த மாதிரியா பண்ணி அந்த தெருவே இல்லாம பண்ணிருக்காங்க. இங்க இருந்த எங்க தெரு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு ஜிபி முத்து வந்து உரிமைக்காக போராடுனா, இவன் நம்ம ஹிந்து மக்களுக்கு எதிராக இருக்கேன், கோவிலை கட்ட தடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஜிபி முத்து இந்த அளவுக்கு வளர்ந்ததை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பொறாமையில இருக்க அந்த ஊர் மக்கள் கிட்ட எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவன் ஹிந்து மக்களுக்கு எதிராக இருக்கேன், கோவிலை கட்ட தடுக்கிறேன், அவன் பாகிஸ்தான்காரன், அவன் முஸ்லீம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்ல சில பேரை ஜிபி முத்துக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காங்க. ஒரு 2 பேர் கொண்ட பிஜேபி குரூப் போனாச்சுன்னா இந்த பிஜேபியில இருந்து எல்லாம் கூட்டத்துக்கு எனக்கு கட்சி கிச்சு நான் கட்சிலாம் எதுவுமே எதிர்பார்க்க, உண்மையான இது நீதி வேணும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப வந்து அராஜகம் பண்றாங்க. பண்ணிக்கிட்டு ஊர்ல ஒரு தனிப்பட்ட 2 நபர் இந்த கோயிலை வந்து நான் நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லையே. நான் இப்ப எல்லாம் சொல்றேன், கோயிலை வந்து நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை. பேரூராட்சி கோயிலை கட்டக்கூடாதுன்னு பேரூராட்சி நிப்பாட்டு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கள்ளப்பத்திரம் கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்கு ரைட்டு உண்டு? கோயில ஜிபி முத்து கோயில் வேலையை நிப்பாட்டுறா வாங்குறாங்க, கோயில் வேலையை நிப்பாட்டல. கீழே தெருவுங்கிறதே காங்கல. ஒரு உடன்குடி பெருமாள்புரத்துல பேரூராட்சிக்கு சொந்தமான கீழே தெருவுங்கிறதே காங்கல. எந்த கோயிலாட்டம் எந்த அம்மனாட்டோ எங்க அவ வீட்டை மர இந்த கோயிலை கட்டு அதை கட்டு எந்த சாமி சொல்லியிருக்கா? என்னமோ நான் வந்து பாகிஸ்தானங்கார மாதிரியும் இவங்க எங்க ஊர்ல இருக்கிற அவ்வளவு இந்தியாக்கார மாதிரியும் என்னங்க ஐயா அப்படி நீங்க நான் பாய்தானே என் மேல குண்டை போடல. சாமி பேரை சொல்லி கோயில் பேரை சொல்லி கோவில் இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு கீழ தெருன்ற ஒரு தெருவையே அழிச்சிருக்காங்க. கேட்க போனவரை பாய் பாகிஸ்தான்காரன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சங்கி பயலுக நல்லாவே தெரியுது அந்த மனுஷன் பொய்யெல்லாம் சொல்லல. ஏன்னா அந்த சங்கி பயலுக மாதிரி வாய் வார்த்தையா சொல்லல, அவர் பேப்பரோட இருக்காப்ல.